நிறைய பேர் ஃபுட் பிசினஸ்க்கு எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஓவன் சொல்லுங்க, பெஸ்ட்டான ஓவன் சொல்லுங்க, பெஸ்ட்டான ஃப்ரையர் சொல்லுங்க, சில்லர் சொல்லுங்க, பெஸ்ட்டான ரெசிபி சொல்லுங்க அப்படிலாம் கேட்குறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்ன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒண்ண விட ஒண்ணு பெஸ்ட்டா தான் இருந்துட்டு இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பர்ப்பஸ் பார்த்து வாங்குறது சிறந்ததா இருக்கும். இத லைவ் டெமோல பார்த்துடலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் டைட்டானியம் கோல்ட் பேரிங் உள்ள ஒரு ஸ்கேட். இது ஆக்சுவலா என்னோட பையனோட ஸ்கேட்ஸ் பேரிங் இது. இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 6500. இந்த ஸ்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கேட்ஸ். இந்த பேரிங்கோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 200ல இருந்து ரூ. 350 வரைக்கும் இருக்கு இது. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கேட்டர். சோ அவனுக்கு வந்து இந்த டைட்டானியம் கோல்ட் பேரிங் தான் ஆப்ட்டா இருக்கும். அவன்கிட்ட போயிட்டு இந்த பேரிங்க காமிச்சீங்கன்னா இது வேஸ்ட், இது நல்லாவே இருக்காது, அந்த டைட்டானியம் கோல்டு பேரிங் தான் பெஸ்ட்னு சொல்லுவான். இதே என்ன கேட்டீங்கன்னாக்கா டைட்டானியம் கோல்டு பேரிங் பெஸ்ட் இல்ல, இதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா என்னோட பர்பஸ் வந்து ஃபிட்னஸ் ஓட்டுறது, அவனோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ரேஸ் ஓட்டுறது. சோ அதனால தான் எல்லாருக்கும் பொதுவானதா நான் எதுவும் சொல்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க இடத்த பொறுத்து மாறும், அவங்களோட மைண்ட் செட், அது அவங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கும். சோ அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு வந்து உபயோகமா இருக்கும், எனக்கு காசு வரும்ன்றதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல. சோ உங்களுக்கு அது வந்து வேல்யூவா இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதை நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிறீங்க. இந்த கன்சல்டேஷன் பண்றதுக்கு எனக்கு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு எனக்கு சராசரியா ஒரு 10 கால் வருது அப்படின்னாலும் 5ல இருந்து 10 மணி நேரம் நான் உங்க கூட போன்லயே பேசுற மாதிரி இருக்கும். இது வந்து பிராக்டிகலி என்னால பண்ணவும் முடியாது. எனக்கும் ஃபேமிலிலாம் இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணணும். சோ அதனால தான் இந்த கன்சல்டேஷன் சார்ஜ் எல்லாம் நான் உங்ககிட்ட வாங்குறேன். அப்பதான் யாருக்கு உண்மையிலேயே தேவைப்படுதோ அவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுவாங்க.